வணக்கம். வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார், சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போல நொறுங்கி இருக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி பாண்டிச்சேரியில. பாண்டிச்சேரி மேட்டரை கொண்டு வந்து எதுக்குப்பா இங்க பேசிட்டு இருக்க அப்படின்னு பாரு கேட்கலாம். பேச வேண்டிய அவசியமானது இருக்கு. இங்கேயும் திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணி இருக்கு இல்லையா, மற்ற கூட்டணி கட்சிகள், இவங்க எல்லாரும் சுக்கு சுக்கா நொறுங்க போறாங்க. அதாவது இந்த கூட்டணி வந்து நொறுங்கி ஓட போகுது ஃபியூச்சர்ல. இது நடப்பதற்கான எல்லா அறிகுறிகளும் வந்து இப்போ தென்படுது. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த கூட்டணி எப்ப வேணா சுக்கு சுக்கா நொறுங்கி ஓடுவதற்கான எல்லா அறிகுறிகளும் இருக்கு. ஸோ அந்த விஷயம் தொடர்பாக தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த விஷயங்கள்லாம் நம்மளுடைய ஊடகங்கள் பேச மாட்டாங்க. ஏன்னா திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படக்கூடிய எந்த விஷயத்தையும் நம்மளுடைய ஊடகங்கள் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. இதுவே அண்ணா திமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனை இல்ல மற்ற கட்சிகளுக்குள்ள ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை எடுத்து பிரைம் டைம்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க நம்மளுடைய ஊடகங்கள். நம்மளுடைய ஊடகங்களுடைய அறம் அப்படி இருக்கு. ஆனா திமுக கூட்டணிக்குள்ள எப்படியான பிரச்சனைகள் இருந்தாலும், சட்டை கிழிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிற பிரச்சனையா இருந்தாலும் அதை ஊடகங்கள் பேச மாட்டாங்க. ஆனா நம்ம பேசுவோம். பேச வேண்டிய அவசியமானது இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு திமுக கூட்டணிக்குள்ள அப்படின்றத இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம். தொடர்ந்து அன்புடன் மகா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரிங்க. ஏப்ரல் 9ஆம் தேதி பாண்டிச்சேரியில எலெக்ஷன். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி இருக்கிறது போல பாண்டிச்சேரியில இல்லை. ஸோ இங்க என்ன சொல்லுவாங்க திமுக கூட்டணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கூட்டணி வந்து உடைச்சிடக்கூடாது. திருமாவர்கள்லாம் கம்யூனிஸ்ட்லாம் அப்படிதான் சொல்றாங்க, இந்த கூட்டணி வந்து உடைச்சிடக்கூடாது, உடைச்சிட்டோம் அப்படின்னா பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா பல வருஷங்களா பல எலெக்ஷனா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரே டைலாக்கே மாற்ற மாட்டாங்க. அதே டைலாக் வச்சு ரொம்ப நாளா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. திமுக அரசனுடைய குறைகள், அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய நிர்வாக திறமையின்மை, இது எதையுமே கண்டுக்காம இது எல்லாத்தையுமே வந்து புறந்தள்ளிட்டு இங்க இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகள் பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லி ஒப்பியத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, கூட்டணி உடைஞ்சா பாஜக உள்ள வந்துரும்ல. தமிழ்நாட்டுல இங்க பாருங்க, முக்கியமா இந்த விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு எந்த பவரும் கிடையாது. ஓகேங்களா? சும்மா ஒரு 4 எம்எல்ஏ இருக்காங்க, அதுவும் கூட்டணி வச்சு வந்திருக்காங்க. அவங்களுக்கு பெரிய பவர் கிடையாது தமிழ்நாட்டுல. அவங்க ஆட்சியில இல்ல, ஆட்சியில இருந்ததும் இல்லை, எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டுல, ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு பவரே கிடையாது. ஆனா பாண்டிச்சேரியில என்டிஏ கூட்டணி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ரங்கசாமி சிஎம் இருந்தாலுமே வந்து பாண்டிச்சேரியில நமச்சிவாயம் போன்ற அமைச்சர்கள்லாம், பாஜகவுடைய அமைச்சர்கள்லாம் அங்க கேபினெட்ல இருக்காங்க. கூட்டணி ஆட்சி பாண்டிச்சேரியில் நடந்துகிட்டு இருக்கு. என்டிஏ உடைய ஆட்சி பாண்டிச்சேரியில நடந்துகிட்டு இருக்கு. பிஜேபி ஆட்சி, அந்த கூட்டணி ஆட்சி வந்து பாண்டிச்சேரியில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ தமிழ்நாட்டை விட நம்ம பாண்டிச்சேரியில வீரியமாக போராடி அந்த பிஜேபிய வெளியே தள்ளணும் அப்படின்றதுதான் திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணி கட்சிகளுடைய எண்ணமாக இருந்திருக்கணும். ஆனா அப்படி கிடையாது. கால் ஊன்றாத தமிழ்நாட்டுல கதறிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் ஒரு அச்ச உணர்வுலயே வச்சு அந்த ஓட்டுகளை இலவசமாக அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு எந்த நன்மைகளையும் செய்யல. அந்த மக்களுக்கு எந்த நன்மைகளையும் செய்யாம பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இலவசமாக சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுக்களை திமுக கூட்டணி அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா புதுச்சேரியில பாஜக வந்துருச்சு, கூட்டணி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இங்க விட, தமிழ்நாட்டை விட எவ்வளவு வீரியமாக அங்க எதிர்த்து அந்த பாஜகவை அங்க இருந்து ஓட விடணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டணி அங்க ஒர்க்கே ஆகல. இங்க அதாவது இங்க இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி இருக்குல்ல, அந்த கூட்டணி அங்க நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. பாஜக, அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி அங்க நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த இந்தியா கூட்டணி இருக்கு பாருங்க, திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கு பாத்தீங்களா, அது பெரிய அளவுல அங்க பெரிய அளவுல சுத்தமா ஒண்ணுமே ஒர்க் ஆகல, சுக்கா உடஞ்சு போயிருக்கு. பாண்டிச்சேரியில மொத்தமாக 30 தொகுதி. அதை வந்து எப்படி பங்கீடு செய்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. திமுகவும் காங்கிரஸும் 16 தொகுதியில காங்கிரஸ் போட்டிடுமா, 14 தொகுதியில திமுக போட்டிடுமா. இது அவங்களுடைய பங்கீடு. அதுல உள் ஒதுக்கீடாக திமுக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட 14ல ஒரு சீட்டை விசிகாவை கொடுக்கும் அப்படின்றது ஒப்பந்தங்க. இப்படிதானே அது செயல்பட்டு இருக்கணும். 16 இங்க போயிருக்கணும், 13 திமுக கிட்ட போயிருக்கணும், 1 விசிகா கிட்ட வந்திருக்கணும். இப்படிதான் செயல்பட்டு இருக்கணும். காங்கிரஸ் இவங்க கம்யூனிஸ்ட்லாம் வந்து கட்டி விட்டாங்க. ரைட்டா, அவங்க வந்து அதுக்குள்ளே கொண்டு வரலன்னு வச்சுங்களேன். இப்படிதான் அது ஒர்க் ஆகிருக்கணும். ஆனா இது எப்படி அங்க ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 தொகுதியில் டைரக்டா காங்கிரஸ் திமுகவும் மோதுறாங்க. எப்படிப்பா மோத முடியும்? அதான் 16 அங்க கொடுத்துட்டாங்க, 14 இங்க கொடுத்துட்டாங்க, அப்புறம் எப்படி டைரக்டா ஒரே தொகுதியில மோத முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோதுறாங்களே. காங்கிரஸ் வந்து திமுக போட்டியிடக்கூடிய 5 தொகுதியில் அவங்களும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து கேண்டிடேட்டா அறிவிச்சிருக்காங்க.
இதுதானுங்க பாசிசத்தை வீழ்த்துறது, இதுதானுங்க பிஜேபி வீழ்த்துறது. என்னென்ன தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா காலாப்பட்டு, ராஜ்பவன், மங்களம், திருபுவனை, காரைக்கால் தெற்கு ஆகிய 5 தொகுதிகளில் திமுகவும் காங்கிரஸும் டைரக்டா மோதுறாங்க. இப்போ டைரக்டா இந்த 2 பெரிய கட்சிகளும் அவங்க மோதுறாங்க அப்படின்னா ஈஸியா சொல்லிடலாம், பிஜேபி அதாவது அந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் வெற்றி பெற்றுவாரு அப்படின்றது ஈஸியா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பாத்துங்க, இதுதான் இவங்களுடைய பாஜக எதிர்க்கிற லட்சணம். தமிழ்நாட்டில் இல்லாத பாஜகவை எதிர்க்கிறோன்னு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பல தேர்தலா. ஆனா அங்க இருக்குது பாஜக. அந்த பாஜகவை எதிர்க்காம நீயா நானா அப்படின்னு இவங்களுக்குள்ளே எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரே கூட்டணிக்குள்ளே. திமுகவா காங்கிரஸா 5 தொகுதிகளில் டைரக்டா மோதுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த இந்தியா கூட்டணியில திமுகவுக்கு 14 தொகுதிகள் ஒதுக்கப்படுது. அதுல ஒரு தொகுதியை விசிகாவுக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஒப்பந்தம். ஆனா விசிகாவுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதியில வந்து அத உழவர்கரை தொகுதி, அந்த தொகுதியில காங்கிரஸும் போட்டிடுறாங்க. விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்டது உழவர்கரை தொகுதி, அந்த தொகுதியில காங்கிரஸும் போட்டிடுறாங்க. எப்படின்னு பாருங்க, காங்கிரஸ் எப்படியான ஆளை வந்து பிடிச்சி போட்டிருக்காங்கன்னு பாருங்க. அவர் வந்து ஒரு சுயேட்சை எம்எல்ஏ, இவ்வளவு நாளா இந்த 5 வருஷமா அவர் வந்து என்டிஏ அதாவது பாஜக கூட்டணி அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாரு, அவங்களுக்கு அனுசரணையா நடந்துகிட்டு இருந்தாரு. அவர் வந்து இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட இந்த 10 நாள்ல தான் வந்து உள்ள சேர, அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள்ல தான் வந்து பிஜேபியில காங்கிரஸ்ல சேர்றாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரு பிஜேபி அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு அங்க அணுக்கமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. எலெக்ஷன் அறிவிக்கப்பட்ட அந்த 10 நாள்ல தான் வந்து காங்கிரஸ்ல சேர்றாரு. அவங்க ஓகே நீங்க சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்எஸ்எஸ்காரு, அவர் வந்து அங்க சேர்றாரு. ஓகே அப்படின்னு காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டு விசிகாவுக்கு எதிராக அவரை நிப்பாட்டுது காங்கிரஸ். ஸோ இது வந்து பாஜக எதிர்க்கிற லட்சணம். டென்ஷனான திரும்ப என்ன பண்றாரு அப்படின்னா, இல்ல நம்ம இங்க தனிச்சே செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 தொகுதிகளில் வேட்பாளரை இறக்கி விடுறாரு. கூட்டணி தர்மப்படி காங்கிரஸ் அங்க நடந்திருந்தது அப்படின்னா விசிகா வந்து தனிச்சு போட்டியிட வேண்டிய அவசியமே இருந்திருக்காரு. ஒரு தொகுதி உழவர்கரை தொகுதி ஒதுக்குறாங்க. உழவர்கரை தொகுதியில அவங்க வேட்பாளரை நிறுத்திட்டு மற்ற தொகுதிகளில் திமுக காங்கிரஸுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. ஆனா காங்கிரஸினுடைய கூட்டணி தர்மம் இப்படி, அவங்க பிஜேபி எதிர்க்கக்கூடிய லட்சணம். அதனால திரும்ப அவர்கள் டென்ஷன் ஆகி 4 தொகுதிகளில் நம்ம தனிச்சு களம் காணுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பாண்டிச்சேரியில் தனிச்சு களம் காணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 தொகுதியில் ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறார். உழவர்கரை, ஊசுடு, நெட்டப்பாக்கம், ஏனாம்ல வந்து 4 தொகுதிகளில் விசிகா தங்களுடைய வேட்பாளரை அறிவிக்கிறாங்க. இப்போ 4 தொகுதிகளில் விசிகா யாரை எதிர்த்து அரசியல் பண்ண போறாங்க? பாஜகவியா, காங்கிரஸையா, திமுகவியா? எந்த வேட்பாளரை எதிர்த்து அரசியல் பண்ண போறாங்க அப்படின்றது உங்களுடைய பார்வைக்கு விட்டுற. இதுதான் இவங்களுடைய பாஜகவை எதிர்க்கக்கூடிய லட்சணம். ஓகேங்களா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள், இந்திய கம்யூனிஸ்ட் முதல்ல பார்த்துருவோம். இந்திய கம்யூனிஸ்ட் வந்து 2 தொகுதியில தனிச்சு களம் காண்றாங்க. என்னென்ன தொகுதி அப்படின்னா தட்டாஞ்சாவடி, உழவர்கரை அப்படின்னு 2 தொகுதியில தனிச்சு களம் காண்றாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு சீட்டு ஒதுக்கலையா, கூட்டணி தர்மத்தை மற்ற கட்சிகள் கடைபிடிக்கல. அதனால 2 தொகுதியில அவங்க வேட்புமனு தாக்கல் பண்றாங்க. பண்ணிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதியை வாபஸ் வாங்கிக்கிறாங்க. ஓகே இங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உழவர்கரை தொகுதியில மட்டும் அவங்க வந்து தனிச்சு போட்டியிடுறாங்க. இந்த உழவர்கரை தொகுதி தான் விசிகாவுக்கு ஒதுக்கப்படுது. அங்க வந்து போட்டியாக காங்கிரஸ் தங்களுடைய வேட்பாளர் போடுறாங்க. இந்திய கம்யூனிஸ்டும் அதே உழவர்கரை தொகுதியில தங்களுடைய வேட்பாளர் போடுறாங்க. பாத்தீங்களா இந்தியா கூட்டணி எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு? சூப்பரா ஒர்க் ஆகுது பாருங்க. இப்ப இவங்க 3 பேர் யாரை எதிர்த்து அரசியல் பண்ண போறாங்க? ஒரே கூட்டணியில 3 கட்சிகள் 3 கேண்டிடேட் போடுறாங்க. அப்பனா ஈஸியா சொல்லிடலாமே பிஜேபி வின் பண்ணும் அப்படின்னு. இதுதான் இவங்களுடைய பிஜேபி எதிர்க்கிற லட்சணம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சிபிஐஎம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்களும் வந்து 2 தொகுதியில தனிச்சு போட்டிடுறாங்க. என்னென்ன தொகுதினா லாஸ்பேட்டை, திருபுவனை ஆகிய 2 தொகுதியில வந்து அவங்க தனிச்சு போட்டிடுறாங்க. காங்கிரஸ் தனியா போட்டிடுது, விசிக தனியா போட்டிடுறாங்க, சிபிஐ தனியா போட்டிடுது, எம் தனியா போட்டிடுது. ஸோ இது வந்து பாண்டிச்சேரியில் இந்தியா கூட்டணி பிஜேபியை எதிர்க்கக்கூடிய, விரட்டக்கூடிய லட்சணம் அப்படின்றத மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சிபிஎம் மாநில செயலாளர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன சொல்றாருன்னா,
கூட்டணி கட்சிகளை இணைத்து செல்ல திமுக காங்கிரஸ் இரண்டுமே தவறிவிட்டன அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎம் உடைய புதுச்சேரி மாநில செயலாளர் வந்து பதிவு பண்றார். ஸோ பார்த்துக்குங்க, கண் எதிர எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. எலெக்ஷன் மட்டும் தமிழ்நாட்டில் முடியிட்டோம், எலெக்ஷன் மட்டும் முடியிட்டோம். இப்பவே வந்து அப்படியே ஒட்டு போட்டு தான் வச்சிருக்காங்க இந்த கூட்டணியை. பெருசா இவங்க அப்படியே ஜெல்லாயிலாம் ஒர்க் ஆகிட்டு இல்லை தமிழ்நாட்டில். திமுக கூட்டணி வந்து ரொம்ப ஜெல்லாகி ஒர்க் ஆகிட்டு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படியே இழுத்து பிடிச்சி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, ஒட்டு போட்டு தச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இது என்னைக்கு வேணா பிரிஞ்சு ஓடலாம். இந்த எலெக்ஷன் முடியிட்டோம், முடிஞ்சு இந்த பிரச்சனை வந்து பாருங்க எப்படி இவங்க 29 வரைக்கும் இந்த கூட்டணி கரை சேராது. 29 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி போய் சேராது. அதுக்குள்ள சுக்கு சுக்கா உடஞ்சி நொறுங்க போகுது. ஆல்ரெடி பாண்டிச்சேரியில் நொறுங்கிடுச்சு. இது இவங்களுடைய பிஜேபி எதிர்க்கிற லட்சணம். இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஐயோ வந்துரும், ஐயோ வந்துரும், ஐயோ வந்துரும், ஓட்டு போடு ஓட்டு போடு ஓட்டு போடு அப்படின்னு கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் ஒரு அச்ச உணர்வோட வச்சு அந்த ஓட்டுகளை வாங்கிட்டு இருக்காங்க. அங்க அவ்வளோ அக்கறை இருந்திருந்தா, பிஜேபி விரட்டக்கூடிய அவ்வளோ அக்கறை இருந்திருந்தா அங்க விட்டு கொடுத்து போயிருக்கலாம் இல்லப்பா. இந்த காங்கிரஸும் இந்த திமுகவும் யாருமே விட்டு கொடுத்து போலையே. கேரளால பாருங்க, ராகுல் காந்தி டைரக்டா குற்றச்சாட்டு வைக்கிறார். இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் வந்து பிஜேபியுடைய கைக்கூலியா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் கம்யூனிஸ்ட் மேல குற்றச்சாட்டு வைக்கிறார். டைரக்டா குற்றச்சாட்டு வைக்கிறார். கம்யூனிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க தான் அப்படின்றாங்க அவங்கள பார்த்து, நீங்க தான் பிஜேபியோடைய பி டீம் அப்படின்னு அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அவங்களும் காங்கிரஸ் அங்க கேரளாவில் நடந்துகிட்டு இருக்கு. பாண்டிச்சேரியில் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்க போகுது. எலெக்ஷன் தான். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிடும். ஆனா இதெல்லாம் ஊடகங்கள் எடுத்து பேசவே மாட்டாங்க. அமித்ஷா என்ன பண்றாரு, எடப்பாடி என்ன சொல்றாரு, இங்க அதிமுக கூட்டணிக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு, அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு அவ்வளோ பிரச்சனையா இருக்கும். சின்னதா ஒரு துரும்பு ஏதாவது நகர்ந்துடக்கூடாது அந்த கூட்டணியில. முடிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் டைம்ல டிபேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவ்வளோ பெரிய விஷயங்கள் நீங்க நடந்துகிட்டு இருக்கும்பொழுது வேல்முருகன்லாம் வெளியேறிட்டார் ஆல்ரெடி திமுக கூட்டணியில இருந்து. ஆனா பெருசா எந்த ஊடகங்களும் அதை கேரி பண்றதே கிடையாது. ஏன்னா திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயங்களையும் நாங்க எடுக்கவே மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் சபதம் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அறத்தின்படி ஊடகத்தினுடைய அறத்தின்படி நேர்மையாக தமிழ்நாட்டினுடைய முதன்மை ஊடகங்கள்லாம் செயல்பட்டு இருக்காங்க. அதனால திமுகவுடைய பிரச்சனைகள், திமுக கூட்டணியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. இங்க பிரச்சனை அப்படின்னா கண்ணை மூடிட்டு இப்படி போவாங்க. அங்க அதிமுக கூட்டணியில பிரச்சனை, அப்போ அங்க போவோம் அப்படின்னு அங்க போயிடுவாங்க. ஸோ அப்படியான சூழல் தான் இங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு. நேற்று அமித்ஷா அவர்கள் சொல்றாரு, தமிழ்நாட்டில் எந்த அமித்ஷா வந்து இவங்க சொல்றாங்களோ அதிமுக ஒடுக்கிட்டாரு, எடப்பாடியை வந்து நசுக்கிறாரு அப்படி என்னென்னமோ சொல்றாங்கல்ல அமித்ஷா பத்தி. ஆனா அமித்ஷா வந்து நேற்று ஒரு கான்க்ளேவ்ல பதிவு பண்றாரு, தமிழ்நாட்டில் எங்களுக்கு அதிமுக தான் தலைமை. ஆனா இதெல்லாம் ஊடகங்களுக்கு தெரியாது. பிரச்சனைனா தெரியும் அங்க. ஆனா இப்படியான விஷயங்கள் அங்க சொல்லப்படும் பொழுது, வார்த்தைகள் பகிரப்படும் பொழுது அதெல்லாம் ஊடகங்களுக்கு தெரியாது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தெரியாது. ஸோ இப்படியாக போயிட்டு இருக்கு. பிஜேபி உள்ள வந்துடும், இந்த கூட்டணி உடைச்சிடாதீங்க, பிஜேபி உள்ள வந்துடும், கூட்டணி உடைச்சிடாதீங்க. எப்பா இங்க இன்னும் வரவே இல்லை தமிழ்நாட்டில். பாண்டிச்சேரியில் ஆல்ரெடி வந்துருச்சு. வந்த இடத்துல நீங்க எப்படி எதிர்க்கிறீங்க அப்படின்றத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வராத தமிழ்நாட்டில் திமுகவே வர வச்சிரும் போல. சிகப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து திமுக நீங்க வாங்க அப்படின்னு திமுகவை வரவேற்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. 2029 நாடாளுமன்ற எலெக்ஷன்ல பிஜேபி திமுக கூட்டணி ஏற்பட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆல்ரெடி ஏற்பட்ட 99ல ஆல்ரெடி ஏற்பட்டதுதான், 29ல ஏற்பட வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ அதனால மக்கள் வந்து இந்த பிஜேபி பூச்சாண்டியை காட்டி ஓட்டுகளை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. சிந்திங்க, யாரு சரியா செயல்படுறாங்க, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு நிர்வாகம், அது எல்லாத்தையும் பார்த்து வாக்குகளை போடுங்க. சும்மா இந்த பூச்சாண்டி வேலையை காட்டி வாக்குகளை வாங்கிட்டு இருப்பாங்க. டைரக்டா பாருங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்து மாநிலங்கள்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து இந்த பூச்சாண்டியை பார்த்துலாம் வாக்குகள் போடாதீங்க. பாருங்க நிர்வாகம் எப்படி இருக்கு, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு, மற்ற பிரச்சனைகள்லாம் எப்படி இருக்கு, கல்வி எப்படி இருக்கு, வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்து உங்களுடைய வாக்குகளை போடுங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி.